நாங்கெல்லாம் மை-வி3 ஆட்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு கம்பெனியோட மெம்பர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி வந்து கோயம்புத்தூர் ஹைவே சைடில் பல்லாயிரக்கணக்கான மக்கள் வந்து ஒன்றா திரண்டு நின்றுட்டு இருந்தாங்க. அந்த கூட்டத்தை பார்க்கும்போது நம்ம எல்லாரும் என்ன நினச்சிட்டு இருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த மை-வி3 ஆட்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற அந்த ஒரு கம்பெனி வந்து இந்த மக்கள் எல்லாத்தையும் ஏமாத்திட்டு ஓடி போயிட்டாங்க போல. அதனால தான் அந்த கம்பெனிக்கு எதிராக வந்து நியாயம் கேட்கறதுக்காக இந்த மக்கள் எல்லாரும் கூடி ப்ரொடெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாரும் ஒரு பக்கம் நினச்சிட்டு இருந்தோம். பட் லேட்டர் அது உள்ள போய் பார்க்கும்போது தான் தெரியுது, அந்த கம்பெனி எல்லாம் எங்களை வந்து ஏமாத்தலை, அந்த கம்பெனி வந்து எங்களை ஏமாத்துது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கம்பெனி மேலே ஒருத்தன் வந்து பொய் கேஸ் போட்டான். அவனுக்கு எதிராக நியாயம் கேட்கறதுக்காக தான் இந்த கம்பெனிக்கு சப்போர்ட் பண்ணி ஆதரவாக தான் நாங்கள் இங்கே நின்று ப்ரொடெஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மக்கள் எல்லாருமே பகிரங்கமாக சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ 2 வாரத்துக்கு முன்னாடி வந்து கோயம்புத்தூர் ஹைவே சைடில் இந்த மாதிரி பல்லாயிரக்கணக்கான மக்கள் கூட்டம் அப்படின்றது வந்து கோயம்புத்தூரே உலுக்கிச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருக்குமே தெரியும். அந்த ஸ்பாட்டில் வந்து அந்த மை-வி3 ஆட்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற அந்த கம்பெனியோட எம்டியுமே அந்த ஸ்பாட்டில் தான் இருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருக்குமே தெரியும் கரெக்டாக. ஸோ இது ஒரு பக்கம் இருக்கும்போது வந்து லேட்டராக போலீஸ் எல்லாருமே அந்த ஸ்பாட்டுக்கு போயிட்டு அவங்க கூட பேச்சுவார்த்தை நடத்தி அந்த கூட்டத்தை வந்து கலைச்சு விட்டாங்க கரெக்டாக. இது 2 வாரத்துக்கு முன்னாடி கோயம்புத்தூர் ஹைவே சைடில் நியூஸில் பரபரப்பாக எல்லாருக்குமே பேசப்பட்ட ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். ஸோ இது வந்து 2 வாரத்துக்கு முன்னாடி. அப்படியே கட் பண்ணி நேற்றுக்கு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, நேற்றுக்கு காலையில் வந்து அதே மை-வி3 ஆட்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற அந்த கம்பெனியோட எம்டியான சக்தி ஆனந்தன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு நபர் கூட பல நூறு மக்கள் வந்து திரண்டுட்டு ஒரு பல நூறு மக்கள் அவர் கூட வந்து சேர்த்துக்கிட்டு கோயம்புத்தூர்ல இருக்கிற கமிஷனர் ஆஃபீஸ்க்கு அவர் வந்து போயிருக்காரு. எதுக்காக போயிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த மை-வி3 ஆட்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற அந்த கம்பெனி மேலே வந்து ஒருத்தவங்க வந்து கேஸ் போட்டாங்கல்ல, அந்த கம்பெனி வந்து தப்பாக நடந்துட்டு இருக்கு, இது வந்து கண்டிப்பாக மக்களை வந்து ஏமாத்திடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கம்பெனி மேலே ஒருத்தவங்க வந்து கேஸ் போட்டாங்களா. ஸோ அவங்களுக்கு அகைன்ஸ்டாக அவங்க மேலே வந்து கேஸ் கொடுக்கறதுக்காக, கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்காக இந்த மை-வி3 ஆட்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற அந்த கம்பெனியோட எம்டியான சக்தி ஆனந்தன் ப்ளஸ் அவர் கூட இருந்த மெம்பர்ஸான பல நூறு மெம்பர்ஸை வந்து கூட்டிகிட்டு போயிருக்காரு. ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கு எதுக்கு அவ்வளோ பேர் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. பட் நேற்றுக்கு அதுதான் நடந்திருக்கு. ஸோ அந்த எம்டி சத்யானந்தன் அப்படின்னு சொல்லப்படுற அந்த ஒரு நபரும் அந்த மை-வி3 ஆட்ஸில் இருக்கிற அந்த மெம்பர்ஸ் கூட சேர்ந்துட்டு ஒரு 11 மெம்பர்ஸ் ஒரு 200-300 பேர் சேர்ந்துட்டு வந்து கமிஷனர் ஆஃபீஸை வந்து முட்டிக்கிட்டு நின்றுருக்காங்க. ஸோ அவங்க போன அந்த டைமில் வந்து கோயம்புத்தூர் கமிஷனர் ஆஃபீஸில் வந்து கமிஷனர் அவைலபிளாக இல்லை. ஸோ நீங்கள் போயிட்டு லேட்டராக வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற போலீஸ் ஆஃபீஸர்ஸ் எல்லாமே சொல்லியிருக்காங்க. பட் அதை அவங்க கொஞ்சம் கூட கேட்காம நாங்கள் வந்து கமிஷனரை பார்த்து தான் ஆகணும், பார்த்துட்டு தான் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு கமிஷனர் ஆஃபீஸ்லேயே அவங்க வந்து தர்ணா போராட்டம் மாதிரி அவங்க வந்து உட்காந்துட்டாங்க. அந்த எம்டியோடு சேர்ந்து ஒரு 11 பேர் வந்து அப்படியே லைனாக உட்காந்துட்டாங்க. ஸோ 2 வாரத்துக்கு முன்னாடி வந்து அந்த ஹைவே சைடில் கூடின கூட்டம் அப்படின்றது வந்து தானாக சேர்ந்த கூட்டம், நாங்களாக சேர்த்த கூட்டம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த மை-வி3 ஆட்ஸோட அந்த எம்டி சத்யானந்தன் வந்து சொன்னார். ஸோ அதுவே வந்து வாட்ஸ்அப்பில் அவர் சொன்ன ஒரு மெசேஜ்னால தான் அந்த கூட்டம் வந்து அங்கே கூடியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில லீக்ஸ்லாம் வந்துச்சு. பட் அவர் சொன்ன வரைக்கும் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கூட்டம் எதுவுமே நானாக சேர்க்கலை, அது எல்லாமே தானாக சேர்ந்த கூட்டம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வாயிலே அவர் வந்து சொல்லியிருந்தாரு. ஸோ அந்த கூட்டம் வேணால் அது வந்து தானாக சேர்ந்த கூட்டமாக இருக்கலாம். பட் நேற்றுக்கு கமிஷனர் ஆஃபீஸில் கூட்டின கூட்டம் அப்படின்றது வந்து மை-வி3 ஆட்ஸோட எம்டியான சத்யானந்தன் அவர் கூட்டின கூட்டம் தான் கரெக்டாக. அவர் கூட 11 பேரை வந்து கமிஷனர் ஆஃபீஸ் கூட்டிகிட்டு போயிருக்காரு. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு நபர் மேலே கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணுறதுக்காக. ஸோ இந்த ஒரு கூட்டத்தை கூட்டினது வந்து எம்டி சத்யானந்தன் தான் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்க்கு நல்லாவே தெரியும் கரெக்டாக. அண்ட் அது மட்டும் இல்லாமல் போலீஸ் ஆஃபீஸர்ஸ் எல்லாமே கமிஷனர் இல்லை, நீங்கள் அவைலபிளாக இல்லை, நீங்கள் போயிட்டு அப்புறமா வாங்க அப்படின்னு சொன்னதையும் தாண்டி அதை கொஞ்சம் கூட ரெஸ்பெக்ட் பண்ணாமல் கமிஷனர் ஆஃபீஸ்லேயே வந்து தர்ணா போராட்டம் மாதிரி உட்காந்துட்டாங்க. ஸோ இதை நோட் பண்ண போலீஸ் ஆஃபீஸர்ஸ் அங்கே எல்லாருமே வந்து அவங்க எல்லாத்தையும் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நேற்றுக்கே நியூஸ் வந்திருக்கும், நம்ம எல்லாருமே பார்த்துருந்துருப்போம். ஸோ அதில் வந்து பர்டிகுலராக வந்து அந்த எம்டி சத்யானந்தனை மட்டுமே ரிமாண்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில லீக்ஸ்லாம் வருது. அது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. ஸோ நமக்கு கிடைச்ச நியூஸ் வரைக்குமே, நம்ம நியூஸ் சேனலில் பார்த்த வரைக்குமே அங்கே இருக்கிற எல்லாருமே அவங்க வந்து அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. ஒரு கல்யாண மண்டபத்தில் வந்து அடைச்சி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நேற்றுக்கு நம்ம நியூஸ் வரைக்கும் பார்த்துருந்தோம் கரெக்டாக. ஸோ இது நேற்றுக்கு நம்ம நியூஸில் பார்த்த விஷயம். ஸோ 2 வாரத்துக்கு முன்னாடி வந்து சத்யானந்தன் கூட்டின கூட்டம் கிடையாது. பட் நேற்றுக்கு கூட்டின கூட்டம் அப்படின்றது சத்யானந்தன் கூட்டின கூட்டம் தான் கரெக்டாக. ஸோ கமிஷனர் ஆஃபீஸ்க்குள்ள அந்த கூட்டத்தோடு அவர் வந்து தர்ணா போராட்டத்தில் வந்து உட்கார்ந்துட்டு இருந்தார் கரெக்டாக. ஸோ அப்படி உட்கார்ந்துட்டு இருக்கிற அந்த ஒரு டைமில் அந்த அரெஸ்ட்டுக்கு முன்னாடி வந்து ஒரு சில பிரைவேட் சேனல்ஸ்க்கு வந்து அவர் ஒரு பைட்ஸ் மாதிரி கொடுத்துருந்தாரு. ஸோ அந்த வீடியோ நீங்கள் கிளியராக பார்த்தீங்கன்னா தெரியும், அவர் வந்து அதில் என்ன சொல்ல வராரு அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. யார் அவர் வந்து த்ரெட்டன் பண்ணுறாரு நமக்கு வந்து டவுட்டாக இருக்குது. ஒரு பக்கம் வந்து யூடியூபர்ஸ் எல்லாருமே அவர் வந்து எச்சரிச்சிட்டு இருக்காரு. யூடியூபர்ஸ் வந்து என்னோட கம்பெனியை பற்றி வந்து தவறாக விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்க, நான் பண்ணுறது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு கிரிட்டிசைஸ் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்க அதை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் யூடியூபர்ஸை வந்து த்ரெட்டன் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ சப்போஸ் வந்து எங்கள் கம்பெனியில் இருக்கிற மை-வி3 ஆட்ஸில் இருக்கிற கம்பெனியில் இருக்கிற மெம்பர்ஸ் எல்லாருமே வந்து அந்தந்த யூடியூபர் வாசலில் போயிட்டு நின்று அவங்க வந்து என்ன பண்ண முடியும், அவங்க தப்பிக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் வந்து யூடியூபர்ஸை வந்து கிரிட்டிசைஸ் பண்ணிட்டு இருக்காங்க, யூடியூபர்ஸை வந்து த்ரெட்டன் பண்ணிட்டு இருக்காரு அவருக்கு வந்து. இன்னொரு பக்கம் வந்து அரசியல்வாதிகளை வந்து த்ரெட்டன் பண்ணுறாங்க. ஒரு சில அரசியல் ப்ரெஷர்னால தான் எங்கள் கம்பெனி மேலே அவங்க வந்து டார்கெட் பண்ணி இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அரசியல்வாதிகளை வந்து அவர் வந்து த்ரெட்டன் பண்ணுறாரு. இன்னொரு பக்கம் யூடியூபர்ஸை வந்து அவர் வந்து மிரட்டுறாரு. அண்ட் இன்னொரு பக்கம் வந்து
போலீஸே அவர் வந்து த்ரெட்டன் பண்றாரு. லா அண்ட் ஆர்டர் பிரச்சனை வந்துடக்கூடாது, நான் கை காட்டினா இத்தனை பேர் வருவாங்க, அன்னைக்கு எத்தனை கூட்டம் கூடியிருக்கு பாத்தீங்களா, இன்னைக்கு எத்தனை கூட்டம் கூடியிருக்கு பாத்தீங்களா, இது வந்து லா அண்ட் ஆர்டர் இஷ்யூவா வந்துடும், போலீஸ்க்கு அது ஆகக்கூடாது அப்படின்னு தான் நான் வந்து இந்த மாதிரி முயற்சி எடுத்துட்டு போயிட்டு இருக்கேன், என்ன தயவு செஞ்சு சீண்டாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் ஒரு பக்கம் உட்காந்து அவர் வந்து த்ரெட்டன் பண்ணிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் வந்து பொதுமக்களை த்ரெட்டன் பண்றாரு. ஸோ இதுல வந்து யார் அவர் வந்து த்ரெட்டன் பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு புரியல. அவர் பேசின அந்த வீடியோ எடுத்து ஒரு தனிநபர் வந்து அவர் மேல கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணாங்க அப்படின்னா அந்த கம்ப்ளைண்ட் வந்து அக்செப்ட் பண்ணிக்கப்படும். ஏன்னா அந்த வீடியோல வந்து அந்த அளவுக்கு அவர் வந்து ஓப்பனா த்ரெட்டனிங் தான் பண்ணியிருக்கிறாரு எல்லாத்தையுமே. இப்போ அந்த வீடியோ நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன், அந்த வீடியோ பார்த்துட்டு நம்ம அடுத்து பேசுவோம். சார், இன்னைக்கு கமிஷனர் வந்திருக்கீங்க. ஆமாங்க சார். என்ன விசாரணைக்காக வந்திருக்கீங்க? இவ்வளோ வந்திருக்காங்க என்ன சொல்லுங்க? ஆக்சுவலாக விசாரணைக்காக இன்னைக்கு வரலைங்க சார். நம்ம விசாரணைக்காக ஆஜராயிட்டோம். இந்த மறு விசாரணைக்கு அவங்களுக்கு கூப்பிடவே இல்லை. இன்னைக்கு வந்து நோக்கம் ஒரே ஒரு விஷயம் எடுத்தாங்க சார். என்ன அப்படின்னா, கடந்த 31 மாதமா அப்பலுக்கற்று ஒரு கம்பெனி நடத்திட்டு இருக்கோம். இந்த நிமிஷம் வரைக்கும் கம்பெனி மேல யாருமே பாதிப்பட்டதா புகார் கொடுக்காத போது இவங்க வந்து கற்பனையில் ஒரு புகாரை உருவாக்கி அது மேலே ஒரு கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க. அதை முறைப்படி நான் சந்திச்சு எல்லா விளக்கம் கொடுத்துருக்கேன். விசாரணைக்கு முழு ஒத்துழைப்பு கொடுக்குறேன். அதிகாரி விசாரிச்சிருக்காங்க. அது ஒரு சைடு போயிட்டு இருக்கு. அது என்ன விஷயம் நடக்குதோ நடக்கட்டும். இன்னும் சார்ஜ் ஷீட்டே ஃபைல் பண்ணல. அதுக்கப்புறம் கோர்ட்டுக்கு போகணும். இதெல்லாம் அப்புறம் தான் இந்த கம்பெனி சரியா தப்பாக முடிவு வரும். ரைட்டுங்களா? ஆனா இந்த சூழல்ல இன்னைக்கு சோ கால் யூடியூபர்ஸ் இன்னைக்கு நிறைய பேர் இருக்காங்க. அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்த கம்பெனி முழுக்க முழுக்க ஸ்கேம், நான் வந்து இந்த விஷயத்துல மிகப்பெரிய தப்பு செஞ்சிருக்கேன், இந்த கம்பெனி மக்களை ஏமாத்துச்சுன்னு முழுக்க முழுக்க டிக்ளேர் ஸ்டேட்மெண்டா இன்னைக்கு தொடர்ந்து யூடியூப்ல பார்ட் 1 போடுறாங்க. இன்னைக்கு பத்திரிகை சில போடுது அப்படின்னா, இன்னைக்கு போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து இன்னைக்கு காவல்துறை நான் குற்றவாளின்னு சொல்லாத போது, சார்ஜ் ஷீட்டை ஃபைல் பண்ணாத போது, நீதித்துறை ஃபைனல் பண்ணி இந்த கம்பெனி தப்பு பண்ணுச்சுன்னு சொல்லி இன்னும் அறிவிக்காத பொழுது, இன்னும் விசாரணையே இப்ப ஆரம்பிச்சுக்குது. குற்றத்துக்கு முகாந்திரமுக்கு தான் விசாரணை போயிட்டு இருக்கு. இன்னும் சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணாதான் குற்றம் சாட்டப்பட்டவர், அதுக்கப்புறம் கோர்ட் சொன்னாதான் குற்றவாளி. அப்படி எந்த விஷயம் நடக்காத போது இன்னைக்கு சோகால்டு யூடியூபர்ஸ் எல்லாருமே நான் தப்பு தான் பண்றேன்னு சொல்லிட்டு, ஒரு ஆள் சொல்றாரு 16,000 கோடி, ஒரு 20,000 கோடி. இந்த கோடிக்கு மரியாதை இல்லையா? இவங்களுக்கு எத்தனை கோடி சைபர் தெரியுமா? சும்மா அடிச்சு விடுறதா? ஒருத்தர் கேட்காரு, ஒரு நாளைக்கு 5 ரூபாய், இத்தனை லட்சம் பேர் இருக்காங்க, எப்படி கொடுப்பாங்க? நான் டெய்லியாவது கொடுக்குறேன். ஒரு எங்கிட்ட ஓஎம் மெம்பர் ஒரு நாளைக்கு 5 ரூபாய்னாலும் மேக்ஸிமம் 50 ரூபாய் வாங்க முடியும். அதுக்கு மேல காசு வாங்க முடியாது. இப்படி என்னோட பிளான் அடிப்படையே தெரியாம அறிவுறுத்தமா இந்த வார்த்தையை வந்து வருத்தோட பதிவு பண்றேன். இப்படி எல்லாம் பதிவு பண்ணிருக்காங்களே, இதோட நோக்கம் என்ன உள்நோக்கம்? இன்னைக்கு பெரிய லெவல்ல சமுதாய அமைதியாக கெடுக்க விரும்புறாங்களா? கேட்கலாம். சமுதாய அமைதிக்கு என்ன சமுதாயம் கேட்கலாம். இன்னைக்கு எங்கிட்ட 50 லட்சம் பேர் மெம்பர் இருக்காங்க. அன்னைக்கு என் கம்பெனி வழக்கு பதிவு பண்ணும்போது யாருமே கேள்வி கேட்கல. ஏன்னா அரசாங்கம் வழக்கு பண்ணி நம்ம ஃபேஸ் பண்ண போறோம். நானே என் சேனல் சொல்றேன், இது ஒண்ணு இல்ல, 2 செக்ஷன்ல போட்டிருக்காங்க. ஒன்னு வந்து சிட்ஸ் அண்ட் பட்ஸ் ஆக்ட், நமக்கு சம்பந்தம் இல்ல. ரெண்டாவது அன்ரெகுலர் டெபாசிட் ஸ்கீம், நம்ம யாரும் டெபாசிட் வாங்கல. சோ நம்ம ஃபேஸ் பண்ண போறோம், பதில் சொல்ல போறோம். அதான் சொல்லி என் சேனல் நான் சொல்லியிருக்கேன். அப்படி இருக்கும் பொழுது அந்த இடத்துல வந்து ஒரு ஆள் என்ன பண்றாரு, வெற்றி 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 1000 ரூபாய் தடுக்கப்பட்டது, ஆபீஸ் மூடப்பட்டது சொல்லி தேவையில்லாம மக்களை சொரிஞ்சுடுற விளைவு. அன்னைக்கு வித்தவுட் மை நாலேஜ் அத்தனை பேர் கூட்டிட்டான், சில லட்சங்கள் கூட்டிட்டான். இன்னைக்கு என்ன பண்றாங்கன்னா, இன்னைக்கு யூடியூபர்ஸ் மாத்தி இந்த கம்பெனி தப்புன்னு பேசும்போது வர்ற திங்கமணிக்கு இன்னைக்கு அத்தனை மாவட்ட அலுவலகங்களையுமே மனு கொடுக்க மக்கள் தயாராயிட்டான். அதை தாண்டி இந்த யூடியூபர்ஸ் எல்லா வீட்டையும் முற்றுகிட்டு நியாயம் கேட்கறான். தப்புனா ஆதாரம் கொடு, இல்லைன்னா மன்னிப்பு சொல்ல தயாராயிட்டான். இப்ப சட்ட வரப்போகுதுன்னு தெரிஞ்சுக்கிறது தான் இன்னைக்கு நான் கமிஷன் இருந்துச்சு. ஐயா அப்படி நடக்க போகுது, நீங்க ஒரு நடவடிக்கை எடுங்க, இதுக்கு ஒரு நியாயம் சொல்லுங்க. இப்போ சொல்றேன், நான் எந்த நிர்பந்தம் யாருக்கு பண்ண வரல, இந்த இடத்துல எந்த பிரச்சனையும் நான் பண்ண வரல. இந்த பிரச்சனை நடக்க கூடாது தடுக்க வந்திருக்கேன். அன்னைக்கு நான் சொல்லும்போது அசால்ட் எடுத்துக்கிட்டாங்க. நான் படிச்சு சொல்றேன், கூட்டம் வந்துட்டு இருக்குது, பிரச்சனை ஆக போகுது, அதனால தடுத்து சொல்றேன். அன்னைக்கு அசால்ட்டை விட்டாங்க. அன்னைக்கு வந்து கூட்டத்துக்கு பார்த்திருப்பீங்க. சோ ஒரு நபர் பிரச்சனை பண்ணதுக்கு, ஒரு நபர் அவதூறு பண்ணுறதுக்கு அத்தனை வந்திருக்காங்கன்னா, இன்னைக்கு வாழ்வாதாரம் சொல்லும் போது தன்னோட வாழ்க்கையோட நிறுவனத்து மேல இத்தனை தப்பா பழி சுமத்தும் போது அதை கேட்கறதுக்கும் அதை வந்து எதிர்த்து பதில் சொல்றதுக்கும் அவங்களுக்கு உரிமை இருக்கா இல்லையா? சோ இதை பேஸ் பண்ணி தான் மக்கள் தயாராக சொல்லும் போது நான் முன்கூட்டி ஐயா அப்படி பிரச்சனை இருக்குது, நீங்க எனக்கு ஒண்ணுமே பண்ண வேண்டாம், அவர்கிட்ட கேட்க ஒரே ஒரு கோரிக்கை, அது மட்டும்தான். என்ன கோரிக்கை சொல்லிடுறேன், அவர்கிட்ட கோரிக்கை கொடுத்துட்டேன். அந்த கோரிக்கை சொல்லிடுறேன் என்னன்னா, நீங்க நல்லவன் சொல்ல வேண்டாம், அதை நிரூபிச்சுக்கிறேன். நீங்க விசாரிங்க, நான் பதில் சொல்றேன், கோர்ட்டு கொண்டு போங்க, நான் விலக்கு கொடுக்குறேன், நல்ல வழி வர்றேன், தப்புனா அப்படி ஜெயில போடுங்க, நான் தயாராகிறேன். ஆனா இன்னைக்கு எந்த விதமான முகாந்திரம் இல்லாம இந்த கம்பெனி தப்புன்னு பேசுறாங்க இல்லையா, அவர்களுக்கு ஒரே ஒரு அறிக்கை, அது ஒரே ஒரு பேட்டி கொடுங்க. நான் கேட்க ஒரே கோரிக்கை தான், எல்லா சார்பு கேட்கறது, மக்கள் சார்பு. எனக்காக நான் வரல, என்ன ஒருத்தருக்கா வரல, எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனா 60 வாழ்க்கை இன்னைக்கு நான் செய்யாம முடிவு இருக்கலன்னா அந்த அத்தனை வாழ்க்கை வேணா போயிடும். ஏன்னா அவதூறு பரப்பிட்டு இருக்காங்க, அவங்க மனசுல நெஞ்ச வச்சுட்டு இருக்காங்க. இன்னைக்கு பல மக்களுக்கு குழப்பம் சொல்றாங்க. இன்னைக்கு புதுசா ஜாயின் பண்ணுவாங்க, எங்கிட்ட பர்ச்சேஸ் பண்ணிட்டாங்க, பட் அதான் பெனிஃபிட் நான் கொடுத்துட்டு இருக்கேன். அது கிடைக்குமா கிடைக்காது சொல்லி ஒரு யூடியூப் வீடியோ வரும்போது அவங்க மனசு பல பதிக்குது. இதுக்கெல்லாம் யாரு பதில் சொல்றது? இதெல்லாம் உங்களுக்கு தேவையாது. ஏன் இந்த வேலை செய்யறாங்க? இதை தான் வன்மையா கண்டிக்கிறேன். அதே சமயத்துல கமிஷன் கொடுத்துருக்கேன், அவர்கிட்ட ஒரே ஒரு கோரிக்கை கொடுத்துருக்கேன். இந்த மனுவே தான் என்ன தெரியுமா, ஒண்ணுமே இல்ல ஐயா, என் கம்பெனி மேல குற்றச்சாட்டு நிரூபிக்கும் வரை என் கம்பெனி பத்தி யூடியூபர்ஸ் யாரும் அவதூறு பேசக்கூடாது. இந்த ஒரே ஒரு கோரிக்கை தான். நீங்க தீர்ப்பாயிருச்சா, நீங்க என்ன போஸ்ட் சொல்லுங்க. ஆனா எதுவுமே இல்லாத போது, முகாந்திரமே இல்லாம இவ்வளவு கோடி ஊழல்னு சொன்னா யாரு பார்த்தது?
ஒருத்தர் சொல்றாங்க இந்த கட்சிக்கார பார்த்து யாரு பார்த்து. ஸோ இந்த வீடியோவில் அவர் ஃபர்ஸ்ட்டாக சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மைவி 3 Rs அப்படின்னு சொல்லப்படுற இந்த கம்பெனி மேலே வந்து ரீசெண்டாக தான் கேஸ் ஃபைல் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ அது வந்து இன்னும் அண்டர் விசாரணையில் தான் போயிட்டு இருக்குது. கோர்ட் என்ன வந்து இன்னும் குற்றவாளி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலை, போலீஸ் என்ன வந்து அக்யூஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலை. பட் அதுக்குள்ளே இங்கே இருக்கிற ஒரு சில யூடியூபர்ஸ் வந்து யூடியூப் சேனலில் கண்டமேனிக்கு பேசிட்டு இருக்காங்க. என்னோட பிஸ்னஸ் வந்து தப்பாக நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க, நான் தப்பானவன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க அப்படிலாம் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோவில் ஃபர்ஸ்ட் பாயிண்டாக வந்து சொல்லிட்டு இருக்காரு. ஸோ அவர் யாரை சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருக்குமே தெரியுதுல, அந்த யூடியூபர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பேசினவங்க வேற யாரும் கிடையாது. பெருசாக வந்து எம்ஜினா பேசியிருந்தாங்க, மதன் கௌரி அண்ணா பேசியிருந்தாங்க, A2Dல PC டாக்டர் நந்தா அவர்கள் பேசியிருந்தாங்க, அண்ட் அட்வொகேட் விக்னேஷ் குமார் அண்ணன் பேசியிருந்தாங்க. இவங்க தான் பெருசாக வந்து பேசியிருந்தாங்க கரெக்டாக. ஸோ நான் பார்த்த வரைக்கும் இவங்க எல்லாருமே பெருசாக வந்து உங்களை வந்து அக்யூஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லல, உங்களை வந்து குற்றவாளி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லல, நீங்கள் பண்ணுற பிஸ்னஸ் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லல, நீங்கள் பண்ணுற முறை தான் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ அது வந்து கிரிட்டிசைஸ் பண்ணுற கணக்கில் தான் வரும். ஏன்னா நம்ம எல்லாருக்குமே தெரியுது இல்லை, அந்த பான்சி ஸ்கீம் அப்படின்றது வந்து அட் எண்ட் ஆஃப் த டே அது வந்து எங்கே போய் முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாருக்குமே தெரியும் இல்லை. இப்போ நடக்கிற வரைக்கும் அது கரெக்டாக தான் நடந்துட்டு இருக்கும். பட் எண்ட் வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும், மக்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பயங்கரமாக அனலைஸ் பண்ணி தான் சொல்லியிருக்காங்க. ஒரு விஷயம் இப்படி நடந்திருக்கு அப்படின்னா அது கரெக்ட், அதே முறையில் அது நடந்துச்சு அப்படின்னா எண்ட் அப்படி தான் முடியும் கரெக்டாக. ஸோ அதை தான் வந்து அவங்க கிரிட்டிசைஸ் பண்ணி சொல்லியிருக்காங்க. நீங்க தப்பான ஆளணும், நீங்க பண்ற பிசினஸ் தப்பும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு யூடியூபர்ஸுமே சொல்லவே கிடையாது. அவங்க சொன்னது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்க பிசினஸ் வந்து கரெக்ட் தான், பட் நீங்க பண்ற முறை தான் தப்பு அப்படின்ற மாதிரி தான் அவங்க வந்து கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு பக்கம் உங்க பிசினஸ்க்கு வந்து ஃப்ரீ ப்ரொமோஷனாகவும் இருந்துட்டு இருக்குது. ஸோ இதை வந்து நீங்க அவங்க கிரிட்டிசைஸ் பண்றாங்க அப்படின்னா நீங்க வந்து அதை நிரூபிச்சு காட்டணும் கரெக்டா, இந்த பிசினஸ் வந்து அந்த மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நிரூபிச்சு தான் காட்டணும் கரெக்டா. நீங்க மக்களுக்கு எல்லாருமே சரியா கொடுத்துட்டு இருந்தீங்கன்னா ஓகே, ஃபியூச்சர்லையும் சரியா கொடுப்பீங்க அப்படின்னா அது ஓகே தான். இது வந்து ஒரு பக்கம் வந்து இந்த கிரிட்டிசிசம் அப்படின்றது உங்களுக்கு ஃப்ரீ ப்ரொமோஷன் தான். ஸோ அதுக்காக நீங்கள் வந்து யூடியூபர்ஸ் கிட்ட இந்த மாதிரி த்ரெட்டன் பண்ணுறது அப்படின்றதுலாம் ரொம்ப பெரிய விஷயம்னு நினைக்கிறேன். நீங்கள் மைவி 3 Rsல இருக்கிற மெம்பர்ஸ் எல்லாருமே அந்தந்த யூடியூபர்ஸ் வீட்டு வாசலில் போய் நின்று அவங்க வந்து தாங்குவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு த்ரெட்டன் பண்ணுறதெல்லாம் மிகப்பெரிய ஒரு குற்றம். அது வந்து த்ரெட்டனிங் கணக்கில் தான் வரும். அண்ட் அதை தாண்டி அந்த வீடியோவில் வந்து அவர் அரசியல்வாதிகளை வந்து த்ரெட்டன் பண்ணுறாரு. ஒரு சில பொலிட்டிஷியன்ஸோட இன்ஃப்ளூயன்ஸ்னாலையும் ஒரு சில பொலிட்டிஷியனோட தூண்டுதல்னாலையும் என்னோட கம்பெனிக்கு வந்து இந்த மாதிரி கெட்ட பேர்லாம் உண்டாக்குறாங்க, அந்த மாதிரி அரசியல்வாதிகளை வந்து த்ரெட்டன் பண்ணுறாரு. என்கிட்ட இருக்கிற மக்கள் பவர்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் தாங்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் அவங்கள வந்து த்ரெட்டன் பண்ணுறாங்க, இன்னொரு பக்கம் லா அண்ட் ஆர்டர் இஷ்யூ அப்படின்னு சொல்லிட்டு போலீஸை த்ரெட்டன் பண்ணுறாங்க. ஸோ எங்ககிட்ட இருக்கிற மக்கள் சக்தி அப்படின்றது அவ்வளோ நாங்கள் வந்து இறக்கி காட்டணும்னா தாங்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை வந்து சொல்கிறாரு. ஸோ ஒரு ஆப் வந்து 50 லட்சம் 60 லட்சம் டவுன்லோட்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா அவங்ககிட்ட அந்த அளவுக்கு மக்கள் இருக்காங்க, அதை வச்சு அவங்க த்ரெட்டன் பண்ணலாமா? அப்படிலாம் பார்த்தோம்னா இன்றைக்கி ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம்லாம் பல பில்லியன் டவுன்லோட்ஸில் போயிட்டு இருக்குது. ஸோ அவங்கெல்லாம் வந்து பப்ளிக்காக வந்து த்ரெட்டன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா என்ன நடக்கும், நாடு தாங்குமா? ஸோ இதெல்லாம் பண்ணுறது ரொம்ப தவறு தான். ஒரு ஆப் வந்து ஒரு 60 லட்சம் டவுன்லோட்ஸ் ஆகிடுச்சு, அதனால நம்மக்கிட்ட அவ்வளோ மக்கள் இருக்காங்க, அந்த சக்தியை வச்சு நம்ம என்ன வேணால் பண்ணலாம் அப்படின்றதுலாம் வந்து ஒரு பக்கம் தவறான விஷயம் தான். அந்த எம்பி சொல்கிறாரு கரெக்டாக, இந்த யூடியூபர்ஸ் வந்து என் மேலே தவறாக இருக்கிறாங்க, இதனால என் கம்பெனிக்கு வந்து பயங்கரமாக அடி வாங்குது அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்களா. ஆல்ரெடி சொல்லிட்டு அது வந்து ஒரு பக்கம் உங்கள் கம்பெனிக்கு ஃப்ரீயாக கிடைக்கிற ஒரு ப்ரொமோஷன். அண்ட் இன்னொரு பக்கம் அந்த யூடியூபர்ஸ் வந்து உங்கள் கம்பெனியை பற்றி தவறாக பேசிட்டாங்க, அந்த கவர்மெண்ட்டில் நீங்கள் வந்து ப்ராப்பராக ப்ரூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதே யூடியூபர்ஸ் வந்து அடுத்து உங்களை பற்றி நல்லா பேசுறதுக்கும் நிறையவே வாய்ப்பு இருக்குது. அவங்க தப்பாக பேசுகிற விஷயங்களுக்கு அவங்க அப்பாலஜிஸ் கேட்கறதுக்கும் ரெடியாக இருப்பாங்க. இங்கே இருக்கிற பல பெரிய யூடியூபர்ஸாக இருக்கட்டும், பல பெரிய இன்ஃப்ளூயன்சர்ஸாக இருக்கட்டும், அவங்க வந்து ஒரு விஷயம் தப்பாக பேசிட்டாங்க அப்படின்னா பப்ளிக்காக சோஷியல் மீடியாவில் அவங்க வந்து அப்பாலஜைஸ் பண்ணியிருக்காங்க, அதை வந்து சரியாகவும் பேசியிருக்காங்க. யாருமே அதுக்கு வந்து தயங்குறது கிடையாது. ஏன்னா சோஷியல் மீடியாவில் எல்லாருமே வந்து சரியாக பேசுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால சொல்ல முடியாது. ஒரு சில இடத்துல தவறு கண்டிப்பாக நடக்க தான் செய்யும். அதை நீங்கள் ப்ரூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதே யூடியூபர்ஸ் வந்து அந்த இடத்துல அப்பாலஜிஸ் கேட்கறதுக்கும் அதை வந்து திருத்தி சரியாக சொல்கிறதுக்கும் அவங்க வந்து தயாராக இருந்துட்டு தான் இருக்காங்க. அது சின்ன யூடியூபர்ஸ்லேருந்து பெரிய யூடியூபர்ஸ் வரைக்கும் எல்லாருமே இதை பண்ணியிருப்பாங்க. நம்ம எல்லாருமே ஓப்பனாக கூட பார்த்துருவோம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து A2D வந்து அந்த மெட்டா குவெஸ்ட் vs ஆப்பிள் விஷன் ப்ரோ அந்த மாதிரி ஒரு வீடியோலாம் வந்து எம்ஜினா வந்து கீழே அப்பாலஜிஸ் கேட்டார். அப்புறம் நம்ம தமிழ் செல்வன் தமிழ் டெக் அவர் வந்து அப்பாலஜிஸ் கேட்டார். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் நடந்துட்டு தான் இருக்குது. ஸோ உங்கள் கம்பெனி வந்து அவங்க தவறாக சொல்லியிருக்காங்க, அது வந்து சரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கோர்ட்டில் ப்ரூவ் பண்ணிட்டீங்க, கவர்மெண்ட் ஒத்துக்குச்சு அப்படின்னா அதே யூடியூபர்ஸ் வந்து உங்கள் கம்பெனிக்கு நல்ல விதமாகவும் பேசி வீடியோ போடுவாங்க அண்ட் அப்பாலஜிஸும் கேட்பாங்க. இங்கே யாருமே அதுக்கு வந்து தயங்குறதுக்கு ஒன்றுமே இல்லை, எல்லாருமே ரெடியாக தான் இருந்துட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி விஷயத்துக்கு வந்து நீங்கள் வந்து யூடியூபர்ஸை த்ரெட்டன் பண்ணணும். உங்ககிட்ட 50 லட்சம் 60 லட்சம் பீப்புள்ஸ் இருக்காங்க, அவங்க எல்லாருமே அந்த யூடியூபர்ஸ் வீட்டு வாசலில் போயிட்டு முட்டிக்கிட்டு நின்னாங்க அப்படின்னா அந்த யூடியூபர்ஸ்லாம் தாங்குவாங்களா அப்படின்னு கேட்குறதெல்லாம் வந்து ரொம்ப தவறான விஷயம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து எம்ஜினாக்கெலாம் வந்து 70 லட்சம் பேர் இருக்காங்க, உங்களுக்கு வந்து 60 லட்சம் டவுன்லோட்ஸா, எம்ஜினாக்கு வந்து 70 லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க. அப்போ அவங்கெல்லாம் வந்து தாங்க இதெல்லாம் வந்து ஒரு வன்முறை தூண்டுற மாதிரி இருக்குங்க. நாங்கள் தூண்டல, அந்த சக்தியானது அவர் வந்து தூண்டுற மாதிரி தான் இருக்குது. ஸோ இதை பற்றி உங்களோட கருத்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் செக்ஷன் லீவ் பண்ணிடுங்க. இன்னொரு வீடியோ நான் உங்களும் சந்திக்கிறேன். நான் மதன் அண்ட் திஸ் இஸ் மதன் வீடியோ.